Hello friends, welcome to RIDHAA KITCHEN. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கேரளா ஸ்டைல் பத்திரி பார்க்க போறோம். இது கறி குழம்பு, கோழி கிரேவி, குடல் குழம்பு அது கூட எல்லாம் சூப்பரான காம்பினேஷனா இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம RIDHAA சேனலை Subscribe பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து நம்ம எடுத்துக்கிறது வந்து பச்சரிசி மாவு வந்து 1 கப் எடுத்துர்க்கேன். இது வந்து நம்ம இடியாப்பத்துக்கு போடுற பச்சரிசி தான். நல்ல நைஸா இருக்கணும். இதுக்கு வந்து 1க்கு 1.5 கப் தண்ணி. இது தண்ணியை கொதிக்க வச்சு அதுல போட்டு நம்ம நல்ல மாவை வாட்ட போறோம். இப்போ நான் 1 கப் மாவு எடுத்துர்க்கேன். 1.5 கப் தண்ணி ஊத்திருக்கேன். இது கூட வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்து தண்ணி நல்லா கொதிக்கணும். நல்லா தளதளன்னு எல்லா பக்கமும் கொதிச்சு வரும்போது நம்ம மாவு சேர்த்துக்கணும். பாருங்க இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். இந்த மாதிரி கொதிச்சோனே நம்ம ஒரு கொஞ்சம் தண்ணி எடுத்து நம்ம வச்சுக்கணும். சில மாவு வந்து தண்ணி வந்து கரெக்டாக 1க்கு 1.5 கப் பிடிக்கும். இந்த மாதிரி ஒரு மரக்கட்டையை எடுத்துட்டு மாவை போட்டுட்டு அப்படி விட்டு ஒரு 5 செகண்ட் விட்டு அது அப்படியே நல்லா நம்ம அந்த தண்ணியில் வந்து நல்லா கிளறிக்கறணும். நல்ல மாவு வந்து நல்லா சுருண்டு வரணும். இந்த மாவு வந்து கரெக்டாக 1க்கு 1.5 கப் தண்ணி பிடிக்கும். இப்போ நம்ம அந்த தண்ணியும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு நம்ம அந்த தண்ணியும் சேர்த்துக்கலாம். சில மாவு வந்து நம்ம கடையில் வாங்குற மாவுனா 1.5 கப் தண்ணி பிடிக்காது. அதனால கொஞ்சம் கம்மியாக குறைச்சி வச்சுக்கணும். நல்லா இந்த மாவு வந்து நல்லா எல்லாமே சேர்ந்து சுருண்டு வரணும். தொட்டு பார்த்தா கையிலே ஒட்டாமல் இருக்கணும். அதுதான் மாவோட பக்குவம். நல்ல மாவு வந்து ஒரு 3 to 5 minutes வந்து அடுப்புலேயே வந்து நல்லா வெந்து வரணும். மாவு நல்லா இந்த மாதிரி சுருண்டு வரணும். நல்லா சுருண்டு வந்து நம்ம தொட்டு பார்த்தா கையில் நல்லா ஒட்டாமல் இருக்கணும். அதுதான் பக்குவம். அது நல்லா இப்போ சுருண்டு வந்துருச்சு. இப்போ பாருங்கள் தொட்டு பார்க்கலாம், கையில் சுத்தமாக ஒட்டவே ஒட்டாது. இப்போ ஒரு பிளேட் எடுத்துகிட்டு அதில் நம்ம கொஞ்சம் சூடான மாவை போட்டு நம்ம நல்லா மாவு வந்து தண்ணி தொட்டு குழைக்க போகிறோம். நல்லா மாவெல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா மாவு வந்து ரப்பர் மாதிரி பக்குவத்தில் வரும். பச்சை தண்ணி தொட்டு தான் நம்ம வந்து நல்லா மாவை வந்து நல்லா அழுத்தி எல்லா மாவு ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா பிசையணும். நல்லா உள்ளங்கை வச்சு நல்லா அமுத்தி பிசையணும். எல்லா மாவும் ஒன்று சேர்ந்து நல்லா உங்களுக்கு எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா உருட்டுறதுக்கு நல்லா வரும். அந்த பக்குவம் வர நல்லா குழைக்கணும். தண்ணி தொட்டு தொட்டு நல்லா குழைக்கணும். பாருங்கள் இந்த மாதிரி குழைச்சிட்டு இது நல்லா வந்து நம்ம நீளமாக உருட்டி வச்சுக்கணும். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா நீளமாக உருட்டிட்டு சின்ன சின்ன பால்ஸாக எடுத்து நம்ம பத்திரி பரத்திக்கலாம். இந்த பத்திரி கூட வந்து நம்ம கறி குழம்பு, கோழி கிரேவி, பெப்பர் போட்டு கோழி கிரேவியெலாம் வச்சு சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும். குடல் குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து நம்ம பத்திரி பரத்திக்கலாம். இந்த அளவு மாவு எடுத்துட்டு இப்போ நம்ம கொஞ்சம் தொடு மாவு எடுத்துக்கலாம். இப்போ தொடு மாவு எடுத்து போட்டுட்டு இந்த மாவு வந்து நல்லா மறுபடியும் வந்து நல்லா ஒரு உருட்டிக்கிறணும். நல்லா இப்படி நம்ம உள்ளங்கை வச்சு இப்படி உருட்டினோம்னா இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது ஓகே ஈஸியாக ஒரு பரத்துறதுக்கு பாருங்கள் இந்த மாதிரி ஷேப் கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி ஷேப்பில் இது லைட்டாக வந்து சென்டரில் அமுத்தி நம்ம கையை வச்சு இந்த மாதிரி கொலக்கட்டைக்கு பண்ணுற மாதிரி இந்த மாதிரி பண்ணிவிட்டு ரொம்ப நைஸாக பண்ணக்கூடாது. ஓரளவு கெட்டியாக பண்ணிவிட்டு தொடுமாவு தொட்டுட்டு நம்ம அப்படியே வந்து சுற்றி ரவுண்டாக வர்றதுக்கு இந்த மாதிரி நம்ம தட்டி விட்டுட்டு பாருங்கள் இந்த மாதிரி வந்தோடனே நம்ம பரத்திக்கலாம். ஃபஸ்ட்டு பரத்துறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்புறம் பழக பழக நல்லா ரவுண்டாக வந்துடும். நமக்கு அப்படி ரவுண்டாக வரலன்னா ஒரு பிளேட் மாதிரி எடுத்து அதை நம்ம கட் பண்ணிக்கலாம். நல்லா சுற்றி வெடிக்காமல் நல்லா ரவுண்டாக வரணும். நல்லா
நைஸாக இருக்கணும். நம்ம திருப்பி திருப்பி போட்டு பரத்தக்கூடாது. ஒரே சைடு வச்சு அப்படியே பரத்திக்கிறணும். பாருங்கள், இந்த மாதிரி நைஸாக பரத்திக்கிறணும். பரத்திட்டு நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நான் பரத்திட்டு காமிக்கிறேன். இப்போ நம்ம இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். நம்ம அழுங்காமல் இந்த மாதிரி எடுத்துகிட்டு நல்லா லேசாக பரத்தணும். பாருங்கள், ஒரு பிளேட்டில் வச்சு பாருங்கள், எல்லாம் பரத்தியாச்சு. தோசைக்கல் நல்லா காஞ்சோன்னே நம்ம வந்து அப்படியே எடுத்து நம்ம கீழே மாவு போட்டு பரத்தினது வந்து அப்படியே கீழே வச்சுட்டு நம்ம அப்படியே போட்டுக்கணும். அப்போ தான் வந்து கரெக்டாக வரும். நீட் ஆனோடனே இந்த மாதிரி ஆவி வரும்போது நம்ம திருப்பி விட்டுக்கணும். திருப்பி விட்டு மறுபடி 1 மினிட் ஆனோடனே நம்ம திருப்பி விட்டோம்னா நல்லா பொல்லி வரும். பாருங்கள், இப்போ நல்லா ஆவி வந்துடுச்சு. திருப்பி விட்டுக்கலாம். இந்த மாதிரி போடும்போது பாருங்கள் நல்லா இப்போ பொல்லி வரும். பாருங்கள், நல்லா சப்பாத்தி மாதிரி நல்லா ப்ளஃபியாக வருது. பாருங்கள், இப்போ இது போதும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்துக்கலாம். லைட்டாக மேலே தட்டி விட்டுட்டு அப்படி நம்ம எடுத்துக்கலாம். நம்ம எடுத்துட்டு ஒன்றுக்கு மேலே ஒன்று பத்திரி வைக்கக்கூடாது. அப்படி வச்சோம்னா நம்ம சூடாக இருக்கும் போது கீழே வந்து ஒரு மாதிரி சுருங்கின மாதிரி ஆயிரும். இந்த மாதிரி தனித்தனியாக தான் வைக்கணும். இப்படி வச்சுட்டு இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் நெய் தடவை வைக்கலாம். நெய் தடவைனா நல்லா ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். பாருங்கள், சூப்பரான நெய் பத்திரி ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து குடல் குழம்பு கூட வச்சேன். சூப்பரான காம்பினேஷனாக இருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் RIDHAA சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.